இன்றைய தினம் மாசி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த வியாழக்கிழமை குபேரருக்குரிய ஒரு நாள். ஸோ இந்த மாதத்தின் முதல் நாள், அதாவது தமிழ் மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்முடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நம்மக்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும், அதற்கான பண வரவு வேணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் இன்றைய தினம் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். பூஜை அறையில் இரவு, அதாவது 8 மணிக்குள்ளே 5 to 8 நம்ம குபேரருக்குரிய நேரம் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். இதை நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். இந்த மாதத்திலேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். உங்ககிட்ட பணம் சேர்றது நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை எப்படி செய்யணுன்ற டீட்டெயிலாக பதிவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் நம்ம எப்பொழுதும் போல் வீட்டில் விளக்கேற்றுவோம். அந்த பூஜை அறையில் விளக்கேற்றி முடிச்சுட்டு ஒரு விதமான சத்தம் எழுப்ப போகிறோம். அதாவது குபேரருக்கு பிடித்த ஒரு சத்தம், நமக்குமே பிடித்த ஒரு சத்தம் சொல்லலாம். ஸோ இந்த சத்தம் நம்ம வீட்டில் எழுப்பும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணவரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய வீட்டில் குபேரருடைய சிலை இருக்குது, இல்லை குபேரர் படம் இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் அதற்கு முன்னாடி செய்யலாம். அப்படி இல்லையா மகாலட்சுமி தாயார் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு முன்னாடி நீங்கள் செய்யலாம். பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு அதற்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய எந்த பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. வெண்கல பாத்திரம், அப்படி இல்லைனா பித்தளை பாத்திரம், இல்லைனா செம்பு பாத்திரம், இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இன்கேஸ் இது எதுவுமே இல்லைனா நீங்கள் வீட்டில் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம் ஆப்ஷனல் தான். இன்கேஸ் வேறு எந்த பாத்திரமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நான் சொன்ன அந்த பித்தளை பாத்திரம், வெண்கல பாத்திரம், செம்பு பாத்திரம் இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கா மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த கப் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதற்கு கூட நமக்கு இன்னும் ஒரு பொருள் தேவை. சில்லறை நாணயங்கள், காயின்ஸ். நம்ம வந்து வீட்டில் எந்த சில்லறை நாணயம் இருந்தாலும் ஓகே. ஒரு 5 ருபீஸ், 10 ருபீஸ், இல்லை 1 ருபி காயின் இருக்குது, 2 ருபி காயின் இருக்குது, எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே என்ன நாணயங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் 5 to 8 குபேரர் நேரம் இந்த நேரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். குபேரருடைய நேரத்தில் குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு நல்ல சாம்பிராணி எல்லாமே, தூபம் எல்லாமே போட்டு சில்லறை நாணயங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நீங்கள் நாணயங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பவுல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ பித்தளை பாத்திரம் எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பவுலில் நீங்கள் ஒரு நாணயமாக போட போகிறீங்க. ஸோ அதில் போடும்போது ஒரு விதமான சத்தம் அதிலேருந்து எதிரொலிக்கும். அந்த சத்தம் நம்ம வீட்டில் இன்றைய தினம் கண்டிப்பாக கேட்கணும். அப்படி கேட்கும் பட்சத்தில் நம்ம வீட்டில் நல்ல ஒரு பணவரவு ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாணயமாக போடும்போது எத்தனை நாணயங்கள் இது எல்லாமே அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ ஒரு நாணயமாக போடும்போது ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாணயம் போடுறீங்கன்னா ஒரு முறை சொல்லுங்கள் ஓம் குபேராய நமக. அடுத்த ஒரு நாணயம் போடும்பொழுது மறுபடியும் ஓம் குபேராய நமக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்து எத்தனை நாணயம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா 21 நாணயம் எடுத்துக்கலாம், 51 நாணயம் எடுத்துக்கலாம், 101 நாணயம் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ உங்களுடைய நேரத்தை பொறுத்து. இப்போ 21 நாணயம் எடுத்திங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக பூஜையை முடிச்சிடலாம். இன்கேஸ் 101 நாணயம்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நீங்கள் வந்து இதே நாணயத்தை தான் திரும்ப திரும்ப பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை நீங்கள் பூஜை அறையில் ஒரு 2 நாள் வைத்தால் போதுமானது. அதுக்கப்புறமா அதை நீங்கள் சுப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் இப்போ 21 1 ரூபாய் நாணயங்கள் இல்லை, 21 5 ரூபாய் நாணயங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கலந்தும் எடுத்துக்கலாம். குறிப்பாக 5 ரூபாய் நாணயம் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 5 குபேரருக்குரியது அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமே குபேரருக்குரிய அந்த வியாழக்கிழமையில் குபேர நேரத்தில் இந்த மாதிரி பூஜை செய்யும் பொழுது பண ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மாதத்தின் முதல் நாள், தமிழ் மாதத்தின் இந்த மாசி மாதத்தின் முதல் நாளே வியாழக்கிழமை வந்திருக்கிறதுனால குபேரருக்குரிய இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு எளிமையான பூஜையை செய்து பாருங்கள். இந்த மாதம் முழுதுமே உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பண வரவு, திடீர்னு ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து உங்ககிட்ட சேர தொடங்க ஆரம்பிக்கும். இந்த நாணயங்கள் பயன்படுத்தும் பொழுது இப்போ நீங்கள் வாரம் வாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவுமே எடுத்து வச்சுக்கலாம். 5 ரூபாய் நாணயங்கள் ஒரு 21, இந்த மாதிரி 101 நாணயங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ குபேரருக்குரிய பூஜைன்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது. நம்ம வந்து அந்த கட்டம் போட்டு வரைஞ்சி அதில் அவருக்குரிய எண்கள் எழுதி அந்த மாதிரி பூஜை செய்வோம். அது வந்து குபேரருக்குரிய பூஜைன்னு சொல்லிட்டு தனியாக நான் அடுத்த பதிவுகளில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு வந்து இந்த மந்திரங்கள், பூஜை முறை இந்த மாதிரி எதுவுமே தெரியலனாலுமே ஓகே. அவருக்குரிய அந்த எண்கள் எழுதணும் இந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் ஓகே. ஜஸ்ட்டு இந்த பவுலில் இந்த நாணயங்களை போட்டு ஓம் குபேராய நமக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக குபேரருக்கான பூஜை செய்யணும் அப்படின்னா
நம்ம முதல்ல பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில செய்யலாம். அதே மாதிரி வளர்பிறையில் செய்ய தொடங்குங்க முதல்ல செய்ய ஆரம்பிக்கும் பொழுது. ஸோ இந்த குபேரருக்குரிய பூஜை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் வீட்டில் செய்கிற மாதிரி நம்ம செய்முறை விளக்கத்தோடு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய தினம் நீங்கள் செய்கிறதுக்கு நார்மலாக வீட்டில் விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றி விட்டுட்டு நாணயங்கள் அதில் போடுங்க. அந்த ஒரு நாணயம் போடும்பொழுது அதில் ஒரு விதமான சத்தம் வரும். அந்த சத்தம் இன்றைய தினம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி காயின்ஸ்னாலும் பரவாயில்ல, கலந்து கூட பயன்படுத்திக்கோங்க. பட் 5லேருந்து 8 இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 8 மணிக்குள்ளே செய்யுங்க. இது அவருக்குரிய நேரம், அந்த குபேரருக்குரிய நேரம் அப்படின்றது 5 to 8. முடிஞ்சவங்க வளர்ப்பிறையில் ஆல்ரெடி பூஜை செஞ்சுட்டு இருந்தால் ஓகே, முதல்ல செய்ய போகிறீங்கன்னா இனி வளரக்கூடிய இந்த வளர்ப்பிறையில் நீங்கள் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதற்கப்புறமா தொடர்ந்து குபேரருக்குரிய பூஜையை செய்யுங்க. உங்களுக்கு வந்து பண ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தை ரெட்டிப்பாக்கி கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குபேரர் பூஜை. ஸோ நீங்கள் வந்து எளிமையாக, நம்ம பெரிய அளவில் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை, எளிமையாக வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம். அந்த பூஜை மாதிரி ரொம்ப எளிமையானது தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 10 நிமிஷம் நீங்கள் குபேரருக்குரிய பூஜையை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சரி, ஏதாச்சும் ஒரு வகையில் ஒவ்வொரு மாதமும் சரி, இப்போ ஒரு சிலருக்கு வாரம் வந்து அமௌண்ட் வர மாதிரி இருக்குது, ஒரு சிலருக்கு மாதம் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ தினமும் ஒரு சிலருக்கு வரும். நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கையில் கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து ரெட்டிப்பாக தொடங்க ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, என்கிட்ட வந்து பூஜைக்கான அந்த படம் இல்லை, குபேரருக்குரிய படம் இல்லை, அவர்களுக்குரிய அந்த சிலை இல்லை அப்படின்னாலும் ஓகே. நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பூஜையை செய்யலாம். மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. எதிர்பாராத வகையில் ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும். இன்றைய தினம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பவுலு நாணயம் இது மட்டும் தான் தேவைப்படும். இந்த நாணயங்கள் காயின்ஸ் இது மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்பட போகுது. ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் தான் உங்களுக்கு தேவைப்பட போகுது. இந்த 5 நிமிடம் நீங்கள் செய்கிறதுனால, அதாவது மாதத்தின் முதல் நாளே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த நாள் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட வந்து பண வரவு வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கடுமையாக உழைக்கணும். அந்த உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக வீணாகுது. 100% இல்லை 200% உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். அதில் நமக்கு தடைகள் இருக்குது, வருமானம் வரது தடைகள் இருக்குது, கடனை அடைக்க முடியாமல் பணம் செய்கிறதுக்கான தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து வாய்ப்புகளும் மேன்மேலும் வர ஆரம்பிக்கும். பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குபேரர் பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இன்றைய தினமும் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இன்கேஸ் இப்போ வந்து மாதவிடாய் காலம் இந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியல, பூஜை அறையில் விளக்கேற்றி செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. ஹால்லையோ இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் வந்து மனதில் நினச்சிக்கோங்க. மனசில் நினச்சிட்டு என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், பணம் சேரணும் வேண்டி பவுலில் இந்த மாதிரி நாணயங்கள் போட்டு வைங்க. பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடிய இந்த நாணயங்கள் இப்போ பூஜை அறையில் செய்துட்டு நம்ம இருப்போம். அந்த நாணயங்கள் ஒரு 2 நாள் அப்படியே இருக்கட்டும். அதற்கப்புறமா அதை எடுத்து சுப செலவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கோவில்களுக்கு போகிறீங்கன்னா அங்கே பயன்படுத்திக்கலாம். வீட்டில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் பொழுது இந்த மாதிரி சுப செலவுகளுக்கு பூ வாங்குறது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.